கைஸ் காத்து பாத்தீங்களா எந்த அளவுக்கு வேகமா அடிக்குது அப்படின்னு. இன்னும் இருட்டாக ஆக வந்து இன்னும் வந்து மழை வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த குடிசையில ஒரு நாள் தங்குறது பயங்கர ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்கும் போது இப்போ இந்த ஒட்டகத்தை வச்சு தண்ணி இழுக்க போறாங்க கிணத்துலேருந்து. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானில் இதே மாதிரி ஒரு பாலைவனத்தில் எப்படி தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் காட்டியிருந்தேன். இப்போ இது வந்து கிணறு. இந்த கிணறு எவ்வளோ அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுடலாமா? பையா ஏ கித்தனா கெஹராய் பே? சப்பாத்தி பாதி வந்து கொடுத்துருக்காங்க, பாதினா வந்து ஃபுல்லாக எடுத்துக்க சொன்னாங்க. ஒன்று நான் தான் சொன்னேன் இல்லை பாதி மட்டும் கொடுக்கணும். அது எடுக்கும் போதே மண்ணில் வேற விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதறிட்டு சாப்பிட்றேன். இது நான் சொல்லியிருந்தேன்ல அந்த சட்னி மாதிரி ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இதுதான் அந்த சட்னி. எல்லாரும் இப்படி தான் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடும்போது நம்ம மட்டும் என்ன வித்தியாசமா, சரி அவங்க சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் மழை வந்து நின்ன பாடு கிடையாது, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு 1 hour ஆச்சு. நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமைக்கல. அவங்களாம் வந்து அப்படியே போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா சமைக்கிற இடத்துல வந்து பயங்கரமாக காற்றடிக்குதுல்ல, அதனால். இந்த கொட்டாய் வந்து பாருங்க, இதுலேயும் வந்து தண்ணி வந்து சொட்டுது அப்படியே. எல்லாரும் வந்து கொடை தான் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எங்கே பாருங்க, என்கிட்ட கூட ஒரு கொடை இருக்குது. பார்த்தீங்களா கொடையில் வந்து தண்ணி எவ்வளோ சொட்டுது அப்படின்னு. இதுலலாம் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த உள்ற அந்த கம்பல் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அதில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி நனைஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம தூங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்க போகுது. இந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், இது மாதிரி ஒரு தனிமையான ஒரு பாலைவனத்தில் எப்படி 200 அடி பள்ளம் தோணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க இது இப்போ தோணுனது கிடையாது, இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஒரு பழமையான ஒரு கிணறு அப்படிங்கிறாங்க. இந்த பசங்களாம் வந்து படிக்கவே இல்லை. ஸ்கூலுக்கு இங்கே ஒரு 10-15 பசங்க இருக்கானுங்க. யாருமே வந்து ஸ்கூலுக்கே போனது கிடையாதான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க பேரண்டே சொல்லிடுறாங்க படித்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா ராஜஸ்தானில் தண்ணி இல்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ராஜஸ்தானில் தண்ணி இருக்குது. நான் சொல்கிறது பாலைவன சைடு தான் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ பாகிஸ்தானுக்கும் பார்டரில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கோம். அதாவது கம்னேவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு கிராமம் தான் அது. இப்போ இங்கேருந்து பாகிஸ்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வெறும் பார்டர் மட்டுமே. நான் வந்து லொக்கேஷனோட காட்டுறேன் மொபைலில். இங்கே வந்து இன்டர்நெட்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய கிராமம் வந்து காட்டியிருக்கோம். பார்டரில் உள்ள கிராமம்லாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாலைவன கிராமத்துக்கு வந்தது. பயங்கரமான வெயில். அதாவது நான் வந்து ஜெய்சல்மீர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி வந்து பைக்லேயே வந்துட்டேன். பைக் வந்து ரெண்டலுக்கு எடுத்திருந்தேன். இவ்வளோ நாள் வந்து நம்ம லிஃப்ட் கேட்டு தானே போயிட்டு இருந்தோம் நிறைய கிராமத்துக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய இடத்துக்கு கவர் பண்ணியிருந்தோம். இருந்துமே இந்த தடவை வந்து கொஞ்சம் டீப்பாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தது. என்னோட பைக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இதோ அங்கே இருக்குது. வர்ற வழியில் பயங்கரமாக தண்ணி தாகங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் வரும்போது. அந்த வாட்டர் பாட்டில் காலி ஆகிடுச்சு. இருந்துமே தண்ணி தாகம் வந்து ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. அதனால் இந்த அண்ணன் ஒருத்தன் இருந்தாங்க, வர்ற வழியில் பார்த்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், அண்ணன் தண்ணி எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க தண்ணி இருக்குது. எங்கன்னா நான் முன்னாடியெல்லாம் காட்டியிருந்தேன்ல டேங்க் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து தான் வந்து தண்ணியை நிரப்பினேன். வர்ற தாகம் பயங்கரமாக இருந்ததா, அதனால தான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல என்னால். நல்ல ஒரு மரம் ஒன்று வச்சுருக்காங்க, வேப்ப மரம். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, தாங்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அண்ணன் இருக்கிற வீடு. இங்கே வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் பார்டரில் உள்ள கிராமம்ல, ஒரு ஆள் ஒரு யார் ஒரு கடை கூட கிடையாது. இந்த இடத்துட்ட கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி போனோம், அங்கே தான் கடை இருக்குது. அப்புறம் ஒரு லாஸ்ட் கெஃபே, அதாவது இந்தியாவோட ஆக்ரி கெஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ரினா கடைசியான கெஃபே வந்து அங்கே இருக்குது. அதை நான் காட்டுறேன். இதுதான் அந்த அண்ணன் இருக்கிறது. இங்கே கரண்ட் கிடையாது. கரண்ட்டுங்க பாருங்கள், அந்த தந்தி மரம் ஒன்று போகுது இல்லை, ராணுவம் இருக்குது, அவங்களுக்குலாம் கரண்ட் தேவை அப்படிங்கிறதுனால அது போகுது. மற்றபடி இந்த மக்கள் வந்து கரண்டெல்லாம் வந்து இழுத்து வச்சில்ல. இந்த வீட்டில் இந்த அண்ணன் தான் இருக்கிறாங்க, ஃபேமிலி கூட இருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் இவங்களோட வீடு அப்படிங்கிறாங்க. கிச்சன், சின்ன கிச்சனு. வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது வீட்டு உள்ற. ஏன் அப்படின்னா அடிக்கிறது ஏற்கனவே பயங்கர வெயில், அதுவும் இல்லாமல் இந்த சீட்டு வேறையா கையெல்லாம் அப்படியே கொதிக்குது. கைஸ் வாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். கேட்டு என்ன லாக்கில் இருக்கா? லாக் பண்ணியிருக்காங்க கேட்டு. இப்போ தான் வந்து திறந்துட்டு தான் வந்தேன், அதுக்குள்ளே அந்த அண்ணன் வந்து லாக் பண்ணிட்டாங்க. நம்மள அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டே போயிடுவோம்.
பாருங்கள், நம்ம அப்படியே இந்த ரோடு அப்படியே கீழே இறங்கி போகுது இல்லை, இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர்கிட்ட போகணும் அப்படின்னாங்க. தண்ணி வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்க. அந்த டிராக்டர் இருக்குல்ல, இதுலேருந்து வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க தண்ணி எடுத்தாந்து இந்த மாதிரி இதில் வந்து டேங்கில் வந்து ஊற்றி வச்சுப்பாங்க. இங்கே உள்ள ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி இதில் தான் வந்து தண்ணி குடிக்குது. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஆடு மாடெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டாங்க. ஒட்டகம் எல்லாம் அது மேய்ஞ்சிட்டு தானாக வந்து வந்துடும். இது இருக்குல்லங்க, இதுதான் வந்து ஆடு மாடு ஓட்டத்துக்கெலாம் தண்ணி குடிக்கிறதுக்காகுது. இதில் தான் கைஸ் தண்ணி வந்து நிரப்பினேன். இந்த இருக்குது பாருங்கள், அந்த அண்ணன் இதில் தான் வந்து தண்ணி நான் எடுத்துக்க சொன்னாங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சரி இருக்காது, ஆனால் என்ன பண்ணுறது, குடிக்கிறதுக்கு இது தான் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ வாட்டர் பாட்டிலாம் முடிஞ்சிச்சு. கைஸ், நான் வந்து ரெண்டல் பைக் எடுத்தேன்னு சொன்னேன்ல, இதுதான். இந்த பைக் தான் நான் வந்து அங்கேருந்து ஜெய்சல்மீர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது ஹோண்டா ஷைன் அப்படிங்கிறதுனால ஒரு 700 கேட்டாங்க. நான் வந்து ஒரு 600க்கு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம அப்படியே போகலாம். அப்படியே வாங்க பாருங்கள், கையெல்லாம் அப்படியே கொதிக்குது, அந்தளவுக்கு வெயிலிங்க. ரோடு அப்படியே கீழே டவுன் ஆகுது. இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாங்க. கெட்டப் வந்து மாற்றியாச்சு. கொஞ்சம் பயங்கர வெயில் அங்கே ராஜஸ்தானில். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் வேறு ஆணுச்சு. அதனால தான் கெட்டப் மாற்றிட்டேன். வேர்த்து வடிஞ்சு கண்ணுக்குள்ளெலாம் தண்ணி போய்ட்டு எரிய ஆரம்பிக்குது. சரி கைஸ், வாங்க அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். ஒரு கையில் வந்து வீடியோ எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் தூரம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். மறுபடியும் அந்த வில்லேஜை நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது, அந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். கைஸ், நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் கம்னேவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும்னு. அந்த ஊருக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இதுதான் அந்த ஊர், கம்னேவாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அப்ராக்சிமேட்டாக. எனக்கு வந்து நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறேன். இப்போ இந்த அண்ணன்ட்ட கேட்டேன், இங்கே ஏதாவது சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது காட்ட முடியுமா அப்படின்னு. பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு பாலைவனத்தில், நடு பாலைவனத்தில் நிறைய கிராமங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பார்டர், அதாவது பாகிஸ்தான் பார்டர்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே. அந்த கிராமத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டபோது அங்கே உள்ளவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. லொக்கேஷனில் வந்து வழி காட்ட மாட்டேங்குது, அதாவது பாதையே இல்லாத மாதிரி தான் காட்டுது. அது நம்ம பாலைவனத்தில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் பைக் என்கிட்ட இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து லொக்கேஷனை பார்த்து போயிடுவேன். அங்கே போனோம் அப்படின்னா அந்த கிராம மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து ஒட்டகத்தை வச்சு தண்ணியெல்லாம் இழுப்பாங்கல்ல, ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, அதை விட இது வந்து ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே வந்து நிறைய வீடியோவில் காட்டியிருந்தேன். இந்த வந்து மாட்டு கொட்டாய், இங்கே பாருங்கள் மாடெல்லாம் கட்டியிருக்காங்க. இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து நரி வந்து நிறையா வரும். அந்த நரியெல்லாம் அந்த மாட்டு கொட்டாயை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முள்ளெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ள வீடுகள் இதுதான். அப்படியே வாங்க இன்னும் வந்து காட்டுறேன். இது ஏதோ ஒரு இதுவும் வந்து மாட்டு கொட்டாயின்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள வீடு, ஆனால் வந்து தண்ணி வந்து இவங்க சேகரித்து வச்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து தண்ணி. இங்கே தான் குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து இதுதான். பையா பீனக்கிலேயே பானி இஸ்மே से लेते हो ना கைஸ். இவங்கெல்லாம் தங்குற இடத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இதில் தான் வந்து நம்மளை தங்க சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நைட்டு நம்ம இதில் தான் தங்கணும். இவங்க சொன்னாங்க இன்றைக்கி நைட்டு வந்து மழை வந்தாலும் வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழை வந்தது அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போயிட்டு தங்கணும். நம்ம இந்த இருக்குது பாருங்கள், இதுமே வந்து எடுத்து படுத்துக்க சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், இது உள்ளே நம்ம வந்து படுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எல்லாருமே இதில் படுத்துங்குவாங்களாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் இவங்களாம் வந்து படுத்துங்குவாங்க. இங்கே ஒன்று இருக்குது, அப்படி இல்லாமல் அங்கே ஒன்று இருக்குது, அதை தாண்டி ஒன்று இருக்குது. நம்ம இன்றைக்கி நைட்டு எப்படி தான் இங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே பயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். மழை மட்டும் வராமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. கைஸ், ஸ்லோலி வந்து தூத்தல் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், நான் நினச்ச மாதிரி தூத்தல் வந்து போடுது. அதனால் உள்ளே வந்துட்டேன். கைஸ், மழை வந்து நின்ன பாடு கிடையாது, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு 1 hour ஆச்சு. நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமைக்கல. அவங்களாம் வந்து அப்படியே போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா சமைக்கிற இடத்துல வந்து பயங்கரமாக காற்றடிக்குதுல்ல, அதனால். இந்த கொட்டாய் வந்து பாருங்கள், இதுலேயும் வந்து தண்ணி வந்து சொட்டுது. அப்படியே எல்லாரும் வந்து கொடை தான் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட கூட ஒரு கொடை இருக்குது. பார்த்தீங்களா கொடையில் வந்து தண்ணி எவ்வளோ சொட்டுது அப்படின்னு. இதுலலாம் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த உள்ள அந்த கம்பல் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல,
அதில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி நனைஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம தூங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்களா, கைஸ் மழை இன்னும் தூறல் போட்டுட்டு தான் கைஸ் இருக்குது. பயங்கரமாக வந்து தூறல் போடுது. ஆனால் ஓரளவுக்கு வந்து மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து காய்கறி வச்சுருக்காங்க இவங்க. காய்கறினா நான் காட்டுறேன். முதல்ல என்ன தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சமையல் ஒரு சைடு ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மழை பெய்கிறதுனால என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து பூண்டு ப்ளஸ் வந்து வெங்காயம் இருக்குது. அது கூட சேர்ந்து ஒரு வண்டு ஒன்று கிடக்கு பாருங்கள். பெரிய வண்டு அங்கே பாருங்கள், தெரியுதா? லைட்டாக அப்படியே ஜூம் போடட்டா, பயங்கர ஒரு பெரிய வண்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இதை பார்க்காம நம்ம கையை விட்டு எடுத்தோம் அப்படின்னா வண்டு கை கண்டிப்பாக கடிச்சிரும். நான் முதல்ல எடுத்தேன், எனக்கு கடிக்கல அந்த வண்டு. எப்படி தான் இருந்து கடிக்காமல் விட்டுச்சுன்னு தெரில. இருக்குது பாருங்கள். அவங்க சொன்னாங்க போயிட்டு வந்து இந்த மேலே வெங்காயமும் பூண்டும் இருக்குது, ஒரு 4 பூண்டும் ஒரு 2 வெங்காயமும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்படியே வாங்க, அப்படியே போகலாம். நான் இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தான் தூங்க போகிறேன். இந்த பெட்டு இங்கே தான் நான் வந்து படுத்து தூங்கணும் நைட்டு ஃபுல்லாக. அதுவும் எப்படின்னு தெரில, மழை பெஞ்சிதுன்னா இன்னும் ரொம்ப சிரமமாக போயிடும். வண்டு அவ்வளோ வண்டு வைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பாலைவனத்தில் படுத்து தூங்கும்போது நிறைய தேல்லாம் வந்ததில்ல, அதே கண்டிஷன் தான் இங்கேயும். இங்கே என்னென்னா வந்து வண்டு நிறையா, இங்கே பாருங்கள், நிறையா வைக்குதா வண்டு. ஸோ இந்த மாதிரி வண்டு வந்து நிறைய, நம்ம இன்றைக்கி நைட்டு தூங்குறது ரொம்ப ஒரு பெரிய சாதனை தான். இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக தூங்கிடுறாங்க. ஒரு வேளை மழை பெய்யலை, இங்கே பாருங்கள் லைட்டாக தூறல் வந்து போட்டுட்ருக்கு. மழை பெய்யலை அப்படின்னா நம்ம வந்து இங்கே கூட அந்த கட்டில் எடுத்தாந்து இங்கே போட்டு கூட வந்து தூங்கலாம். இதுதான் கிச்சன். நான் சொன்னேன்ல, ஒரு ரொம்ப இருட்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம வந்து ஸ்லோவாக உள்ளே வந்தாச்சு. சமைச்சிட்டு இருக்காங்க கைஸ். ரொட்டி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெரிய சப்பாத்தியாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அது எதனால் அப்படின்னா ராம் ரொட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமைக்கிறாங்கல்ல, அது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி தான் இவ்வளோ பெரிய ரொட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, என்ன கேட்டாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு ராம் ரொட்டா வந்து பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன், வந்து வேஸ்ட்டாக போயிடும்ல ராம் ரொட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் செஞ்சு சமைச்சு வேஸ்ட்டாக போயிடும் நம்ம சாப்பிட்லன்னா, அதனால தான். இவங்க வந்து அந்த சட்னி மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். வெறும் தண்ணி ப்ளஸ் வந்து மிளகா பொடி, அவ்வளோதான். இதுதான் இவங்களோட சட்னி. கைஸ் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கேமரா கொஞ்சம் கிட்டே கொண்டு போனோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த இது வருதுல்ல நீராவி ஸ்டீமு, அது வந்து கேமராவில் அடித்து அது குவாலிட்டியே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. மேக்ஸிமம் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், சப்பாத்தி முடிஞ்சிச்சு, இதுவும் வந்து சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு என்ன ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்குமா. சப்பாத்தி பாதி வந்து கொடுத்துருக்காங்க, பாதினா வந்து ஃபுல்லாக எடுத்துக்க சொன்னாங்க. ஒன்று நான் தான் சொன்னேன் இல்லை பாதி மட்டும் கொடுக்கணும். அது எடுக்கும் போதே மண்ணில் வேறு விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதறிட்டு சாப்பிட்றேன். இது நான் சொல்லியிருந்தேன்ல அந்த சட்னி மாதிரி ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சட்னி. எல்லோரும் இப்படி தான் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடும்போது நம்ம மட்டும் என்ன வித்தியாசமாக, சரி அவங்க சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எல்லாம் வந்து ரெடி ஆயாச்சு. சப்பாத்திலாம் ரொம்ப கருகி போன மாதிரி இருக்கு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லைண்ணே சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து இது இப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வந்து இங்கே உட்கார முடியல என்னால், என்னென்னா இடம் வேணா பத்தலை அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே அங்கே போயிடுவோம். இந்த இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாருங்க. உதர் ஜானேக்கா பையா. சரி வாங்க அப்படியே இங்கே மெதுவாக நடந்து அந்த சைடு போயிடலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கு, தூறல் போடுது. இங்க பாருங்க, தூறல் போடுறது தெரியுதா? வாங்க அப்படியே இந்த சைடு போயிடலாம். கீழே கொட்டாமல் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான், வந்தாச்சு. இது மேலே வச்சுக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, அதான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வந்து நார்மல் ரொட்டி தானே, ராம் ரொட்டாவாக இருந்தால் கூட சொல்லலாம். இதை பார்த்தா தெரியுது கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி, சரியாக வேகாத மாதிரி. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய சப்பாத்தி இல்லை, அதனால் சரியாக வந்திருக்காது. தட்டு கிடையாதா, அதனால் நான் அப்படியே என்னோடய ட்ரெஸ் மேலே அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா ஒரு கையில் கேமரா இருக்குது. அப்புறம் சும்மா இப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
ம் அப்பா பயங்கரமான உரைப்பு. இது வந்து எங்கேயுமே இந்த இவ்வளோ உரைப்பை நான் வந்து பார்த்ததில்ல. அவங்க சமைக்கும்போது தான் நான் பார்த்தேனே, அவ்வளோ மிளகா பொடி அள்ளி கொட்டினாங்க. இது என்னது ஃபுல்லாக வந்து மிளகா பொடி தான் இதில் இருக்குது. சப்பாத்தி ஓரளவுக்கு ஓகே. ராம் ரோட்டாவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியாது. இது வந்து நார்மல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இந்த மாவில் வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே பரவாயில்ல. இங்கே எங்கேயுமே நமக்கு வந்து சாப்பாடு நம்ம நினச்ச மாதிரி கிடைக்காது. இந்த கிராமத்தில் பக்கத்தில் பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. அந்தளவுக்கு இந்த கிராமத்தில் மக்கள் யாரும் கிடையாது, வீடுகளும் கிடையாது. ரொம்ப ரேர் கண்டிஷனில் மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து பஸ்ஸுக்கு எங்கேயாவது போகணுன்னா ரொம்ப தூரம் அந்த பாலைவனத்துலேருந்து நடந்து போகணும். அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு ஏதாவது ஒரு தேள் கடிச்சிருச்சுன்னா கூட, தேள் கூட வந்து என் உடம்பு தாங்கிடும். ஏன்னா ஒரு தடவை தேள் கடிச்சிருக்கு. பாம்பு ஏதாவது கடிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும், அந்த மாதிரி. கைஸ் தூங்குறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கேயுமே வந்து இடம் கிடைக்கல. இவங்க வேறு தூங்கிட்டு இருக்காங்க. அதனால என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கொட்டாய் இருந்தது, இங்கே வந்தேன். மழை வேறு தூரல் வேறு போடுது. தூத்தல் போட்டு நனைஞ்சிருச்சு பாருங்கள் பேக்கெல்லாம். வெளியில் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. கேமரா அதெல்லாம் நனைஞ்சிருச்சு. இதில் வந்து அவங்க தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மேலே வந்து அந்த பேப்பர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்களாம். அதனால் பரவாயில்ல, தண்ணி வராது. அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தலகாணி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஓகே பையா, ஏக் மினிட். அப்பாடா. இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு எப்படியாவது நைட்டை ஓட்டணுமே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கேயுமே வரக்கூடாது. இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இங்கெல்லாம் எதுவும் இருக்கா? எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு தடவை வந்து லைட் அடித்து பார்த்துக்கிறது நல்லது, எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, ஒரு நாள் நைட்டு தானே. கதவு இருக்குது இதுக்கு. ஐயோ, கதவை அவர் பூட்டிட்டு போயிட்டாரா? அச்சோ, அங்கிட்டு கட்டிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படிரா இதை திறக்கிறது? ஐயோ, இவன் வேற. ரெஸ்ட் ரூம் போறதுனா கூட எப்படி போறது? இவர் பாட்டும் உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. भैया इसको कैसे खोलते हो दोस्तों? इसको खोलना एक बार. அர்ஜென்ட் ஏதாவது யூரின் போறதுக்கு எந்திரிக்கிறோம்னா எப்படி எந்திரிக்கிறது இதுக்கு? इसके खुलाई छोड़ दो. वीडियो बना. नहीं, अरे भाई खुला छोड़ दो, चलेगा. मैं बंद कर देता हूँ. भैया गुड नाइट, स्वीट ड्रीम्स. आप लोग सो रहे हो? चलो बाय बाय. नीचे सोते. चलो. ஸோ அவங்கெல்லாம் வந்து கீழே தூங்குறாங்க பாருங்க, பயம் இல்லாமல். அந்த வண்டெல்லாம் இவ்வளவு வரும் அப்படிங்கிற பயமே இல்லாமல் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து தூங்க போகிறேன். காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து நம்ம எந்திரிச்சிடலாம். ஏன்னா இப்போயே வந்து லேட் ஆகிடுச்சு, மணி 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா இங்கே வந்து நிறையா சுற்றிலும் வந்து ஏதாவது வ்ளாக் எடுக்கணும்னா எடுத்துகிட்டு காலையில் ஒரு 11-12 மணிக்கெலாம் இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிடலாம். 11-12 மணிக்கு கிளம்புனா தான் இந்த பாலைவனத்தை விட்டு நம்ம தாண்டலாம். ஏன்னா பைக் வந்து ஓட்ட முடியாது, இல்லை பாலைவனத்தில் வந்து ஓட்டவே முடியாது. நான் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன். இப்போ நம்ம அந்த குடிசையில் வந்து இன்னைக்கு தூங்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குடிசையில் தூங்கியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த கூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசையில் தாங்கணும். அது இந்த குடிசை வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மோசமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் சாப்பிட்டது அந்த இது சாப்பிட்டல, அது கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அது என்னன்னு தெரில. அந்த ஒரு வேளை மிளகா பொடி அதில் நிறைய போட்டதுனால வயிற்று வலிக்குதா என்னன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, வயிற்று வலிக்கிற மாதிரி. மற்றபடி வாட்டர் பாட்டில் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வாட்டர் பாட்டிலு எல்லாம் மண்ணும் இதாக இருக்குது. எல்லாம் இங்கே வந்து அப்படி முதல்ல பயங்கரமாக வந்து மழை பெஞ்சுதுல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று ஓர அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அந்த கிளிப்பு நான் வந்து காட்டியிருப்பேன்.
கிளிப்பு நான் வந்து காட்டியிருப்பேன். பயங்கர மழை, பயங்கரமான ஒரு காத்து. என்னால வந்து அப்ப வீடியோலாம் எடுக்க முடியல. இவங்கலாம் சொல்ட்டாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? "ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு" அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அது வந்து இடி விழுகுமாம். இங்க வந்து பக்கத்துல நெறைய இடி விழுந்து, நெறைய மாடு, அப்புறம் ஒட்டகம் இதெல்லாம் வந்து செத்து போயிருக்காம். அதனால வந்து அவங்க வந்து எடுக்க வேணாம். மொபைல ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னாங்க. இல்ல இது வந்து ஃப்ளைட் மோட்ல போட்டேன். இது வந்து கேமரால வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் எடுக்க வேணாம்னு சொல்ட்டாங்க. சரி ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வந்து இந்த குடிசையில தூங்குற எக்ஸ்பீரியன்ஸ வந்து பார்ப்போம். இந்த பெட்ல தான் நான் இன்னைக்கு வந்து படுக்க போறேன். அவங்கலாம் எப்படி படுத்து தூங்குறாங்க தெரியுமா? வெறும் இந்த மாரி தரையில வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குல்ல, இந்த தரையில வந்து படுத்து தூங்குற அவங்க எங்க, நம்ம மாரி நமக்கு வந்து இந்த மாரி ஒரு பெட் குடுத்துருக்க, நமக்கு வந்து அத கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ ஓகே தானே! ஸோ, அதனால வந்து லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அப்படி தான் போணும். ஓகே படுத்து தூங்குறேன். ம். காலையில வந்து நான் குட் மார்னிங் சொல்லி வ்ளாக் வந்து கன்டின்யூ பண்றேன். ஏதோ வண்டு மாரி கொட்டிக்கிட்டே இருக்கு. மேல அப்படி என்னதான் இருக்கு? மேல வந்து வெறும் கூரை தான் இருக்கு. கூரையில எதுவும் வண்டு கிண்டு எதுவும் மொச்சிச்சு அப்படின்னா, கீழ விழுகுதுன்னு நெனைக்கிறேன். ஓ! இங்க பாத்துங்க. நெறைய வண்டு வந்து ஏறுதுல்ல. இந்த வருதா? இந்த மாதிரி வண்டு என்ன பண்ணுது அப்படின்னா, மேல இருந்து இதுல ஏறிரும்னு நெனைக்கிறேன். ஏறி டம்மு டும்முன்னு விழுந்துட்டே இருக்கு. காட்டுறேன் பாருங்க ஒரு வண்டு இருந்தா. ஸோ வண்டு வந்து இந்த மாதிரி இதில் ஏறிடுது. இப்படி ஏறி இப்போ டம்மு டும்முன்னு மேலே தான் விழுகுது. குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து 7 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எந்திரிச்சேன். நைட்டு சரியாகவே தூங்கலை. ஒரு 1 ஹவர் கூட தூங்கியிருக்க மாட்டேன். லைட்டாக வந்து நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி காட்டலான்னு பார்த்தா, சரி என்னடா அது அடிக்கடி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்க வெளிச்சமாக தெரியுதா? ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியுதா? இப்போ வாங்க அப்படியே வந்து காட்டுறேன். இது நான் அப்படியே வந்து லைட்டாக விட்டுட்டேன். கம்பளம் போட்டு கட்டலை. அப்பா வாவ் சூப்பராக இருக்கு காலையிலேயே. இங்க பாருங்க நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆட்டுப்பாலில் டீ கறந்து குடிச்சிட்டு இருக்காங்க, டீ போட்டு. இங்கே பாருங்க தெரியுதா? ஸோ இங்கே பக்கத்தில் நிறைய ஆடுகள் வந்திருக்கு. இவங்க ஆட்டு மந்தை இருக்குல்ல, அதில் நிறைய ஆடு வந்து அது எல்லாமே மேய்ஞ்சிட்டு இப்போ தான் வந்தது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நைட் நேரத்தில் ஆட்டை வந்து மேய விட்டுறாங்க. பகல் நேரம் ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கும். நைட்டில் அப்படியே இங்கே தான் பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி பாலைவனம் இருக்குல்ல, அந்த பாலைவனத்தில் ஃபுல்லாக வந்து போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருது. அப்படியே டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க இந்த பையன் வந்து சமைச்சிட்டு இருக்கான். இங்கே தண்ணியெல்லாம் வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக வந்து கிடைக்குது. நம்ம நிறைய பாலைவனத்தில் பார்த்துட்டு வாட்டர்லாம் இல்லாமல் இருந்ததுல, இங்கே வந்து பக்கத்தில் அந்த கிணறு இருக்கிறதுனால அங்கேயே வந்து தண்ணியெல்லாம் எடுத்துடுறாங்க. எல்லாம் மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருக்கான் அந்த பையன். ஆர் தோஸ் முடியா ஃபேஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவனோட ஃபேஸ் வந்து. இங்கே பாருங்க இதர் தேக்கோ नहीं देखेगा ये राम रोटा बनाने के लिए कि नार्मली ऐसे நார்மல் கைஸ். இந்த இடத்துல வந்து பவர் கிடையாது கைஸ். அதனால இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சோலார் பேனல் வந்து யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க நேற்று நைட்டு வந்து மழையில் நனைஞ்சு போயிட்டு, நேற்று பயங்கரமான மழை காற்று பயங்கரமாக அடிச்சுதா, அதனால நனைஞ்சு போயிட்டு. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது வந்து இவங்களுக்கு இப்போ வந்து இங்கே தான் வருடம் ஃபுல்லாக இங்கே தானே இருக்காங்க. அதனால் மொபைல் எதுவும் சார்ஜ் போடணும் அப்படின்னா நேராக வந்து இந்த மாதிரி ஒரு சோலார் பேனலில் ஒயர் போட்டு வச்சிடுறாங்க. ஒயர்லேருந்து அந்த சைடு பேட்ரி ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன். நேற்றுலாம் வந்து அடித்த காற்றுக்கு இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருன்னு தான் நான் நினச்சேன். பயங்கரமான வந்து ஒரு காற்று. என்னோடய பேக்கெல்லாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ நேற்று அங்கே தங்கியிருந்தோம், நம்ம காட்டியிருந்தேன். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பேட்டரி மட்டும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பேட்டரி. இங்கே ப்ளஸ் வந்து எவ்வளோ ஒரு அந்த பிளக் இது இருக்குது பாருங்கள். நேற்று ஒரு 10 மினிட்ஸ் என்னமோ மொபைல் வந்து சார்ஜ் இதில் தான் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து பயமாக போயிடுச்சு, இது வந்து சும்மா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள் நேற்று இதெல்லாம் காமிச்சிருப்பேன். அந்த அண்ணன் கூட நேற்று வந்து இங்கே தான் தங்கியிருந்தாங்க. அந்த அண்ணன் இங்கே படுத்திருந்தாங்க, நாங்கள்லாம் அங்கே படுத்திருந்தோம். நேற்று காமிச்சிருந்தால கீழெல்லாம் நிறைய பேர் படுத்திருந்தாங்கல்ல. வாங்க அப்படியே நான் இதை காட்டுறேன். இது கிச்சன். நேற்று வந்து பயங்கரமா மழை பெஞ்சுது, இருட்டில் இருந்ததுனால என்னால் சரியா காட்ட முடியல. இங்க பாருங்க இந்த ராம் ரொட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்கல்ல, அது வந்து இதுல தான் வந்து பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து மேக்சிமம் கழுகுறது இல்லை, ஆனால் தண்ணி இங்கே இருக்கு. அந்த கிணத்துலேருந்து தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் மேக்சிமம் கழுவுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த மண்ணை போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா இது வந்து போயிடும். அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ராஜஸ்தான்ல நிறைய இடத்துல வந்து காமிச்சாச்சு. இங்க பாருங்க கிச்சன். நேற்று இந்த உள்ளதான் உட்காந்துட்டு சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? அங்க உட்காந்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்க உட்காந்துட்டு வீடியோலாம் எடுத்தோம் சமைக்கிறத.
ஆனால் காற்று அடிச்சிச்சுன்னா இது வந்து தாங்க மாட்டேங்குது. அப்படியே இந்த இதெல்லாம் வந்து நேற்று இங்கே பாருங்க, இதெல்லாம் அப்படியே குத்தி அப்படியே வந்து மேலே அந்த சைடு போயிடுச்சு. அந்த மாதிரி கம்பி போட்டு கட்டியிருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி வந்து கிடையாது. இதெல்லாம் மழையில் நேற்று வந்து நனைஞ்சது. வாங்க அப்படியே இந்த சைடு போகலாம். ஸோ அங்கே ஒரு குடிசை இருக்கா, பக்கத்தில் அங்கே ஒரு குடிசை இருக்கு. இங்கே உள்ள ஆடு வந்து காலையில் இவங்க வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி நைட்டு நேரத்தில் தான் ஆடெல்லாம் வந்து மேய போகும். அது ராஜஸ்தானில் நிறைய இடத்துல நீங்கள்லாம் வந்தால் பார்க்கலாம். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் எப்படி அப்படின்னா காலையில் தான் வந்து ஆடெல்லாம் மேய்க்க போவாங்க. அதாவது பகல் நேரத்தில் ஆடு மேய்க்க போவாங்க, நைட் நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்துடும். இங்கே வீட்டுக்கு வர்றதே வந்து பகல் நேரத்தில் தான். அங்கே பாருங்க, ஒரு சின்ன பையன் வந்து பால் பீச்சிட்டு இருக்கான், காட்டுறேன். பால் வந்து எப்படி கறக்குறான் பாருங்க. கைஸ், நம்ம ஊர்ல மாட்டு வண்டி இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இங்க உள்ள ஒட்டக வண்டி தான் அது. சம்டைம்ஸ் வந்து இந்த பாலைவனத்துக்கு ஏதாவது அரிசி கோதுமை இதெல்லாம் கொண்டு வரணும்னு வச்சுங்களேன், அப்ப இந்த வண்டியை வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, அதாவது மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால உள்ள வந்து ஈரமா இருக்கு, தண்ணியெல்லாம் வந்து நிரம்பி இருக்கு. இந்த ஏரியாவே நேத்து வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல இருந்தது இந்த மண்ணெல்லாம், இப்போ கொஞ்சம் ஈரமா இருக்கு. ஈரமா இருக்கிறதும் கொஞ்சம் நல்லதுதாங்க. பாருங்க, ஈரமா இருக்கா. ஸோ ஈரமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த கிராமத்தை விட்டு அதாவது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஈஸியாக வந்து இந்த பாலைவனத்தில் போகும். நம்ம நேத்தெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒட்டகத்தை வச்சு தண்ணி இழுக்க போகிறாங்க கிணத்துலேருந்து. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானில் இதே மாதிரி ஒரு பாலைவனத்தில் எப்படி தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் காட்டியிருந்தேன். இப்போ இது வந்து கிணறு. இந்த கிணறு எவ்வளோ அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுடலாமா? பையா ஏ கித்தனா கெஹராயி பே ஏ कितने फीट में है? 200 200 அடி ஆழத்தில் வந்து இந்த கிணறு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் இந்த மாதிரி 200 அடி கிணறுக்கு வந்து 200 இல்லைனா 200 தாண்டி கூட இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒட்டகத்தை வச்சு தான் வந்து தண்ணி வந்து இழுப்பாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் இழுப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் கயிறு வந்து அங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து அவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். ஏற்கனவே நான் இதை பற்றி காட்டியிருந்தேன், இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஒட்டகத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று போட்டுட்டாங்க, ஏன்னா கழுத்து அது வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக துணி போட்டாச்சு. அப்புறம் அந்த ஒட்டகத்தோட காலு மேலே இந்த மணி மாதிரி ஒன்று வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். மணினா அந்த பெல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட ஒட்டகம் தான் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி மணி இல்லை வந்து நிறைய ஏதாவது இவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருவாங்க. அப்போ வந்து ஒட்டகம் இந்த மாதிரி அவுத்து விட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு மேய போயிடும். அப்போ மேய போணுச்சு அப்படின்னா அங்கே நிறைய பேரோட ஒட்டகம் இருக்குல்ல, அடையாளம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி சூடு போடுறது, இந்த மாதிரி ஏதாவது அடையாளப்படுத்துறது, இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்படியே இன்னொரு ஒட்டகத்துக்கு, அங்கே ஒரு ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்துக்கு வந்து ஒரு அடையாளம் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அண்ணன் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. இங்கே பார்த்தீங்களா, இதில் தான் வந்து தண்ணி வந்து எடுக்கிறது. இந்த கிணத்துக்குள்ளே வந்து கயிறை இப்போ விட்ருவாங்க. இந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், இது மாதிரி ஒரு தனிமையான ஒரு பாலைவனத்தில் எப்படி 200 அடி பள்ளம் தோணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, இது இப்போ தோணுனது கிடையாது, இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஒரு பழமையான ஒரு கிணறு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துங்க, 100 வருஷம் பழமையான கிணறு அப்படின்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருவோமா? ஓஹோ, இங்கே பாருங்க, அப்படிங்கப்பா பயங்கரமான ஆழம் தாங்க இது. நான் பேசுகிறது அப்படியே எனக்கு எக்கோ கேட்குது அந்தளவுக்கு. இதில் வந்து எப்படின்னா இதோட ஆழம் வந்து தெரியவே இல்லை, போக போக வந்து நல்லா உள்ள இருட்டாக போயிடுச்சு. அவ்வளோ ஆழத்தில் இருக்குது இது. அந்த காலத்தில் அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தான் இவ்வளோ பள்ளம் தோண்டினாங்களோ தெரில. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாத காலம் அது, 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் நம்ம ஊரில் இந்த மாதிரி மிஷின் வச்சு இப்போ அதாவது கிணறு வெட்டுறோம், அப்போ தோண்டியிருக்காங்க பாருங்கள். இது தெரியுமாங்க, இது நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல சக்கரம், அங்கே ஒரு வீடியோ பார்க்கும்போது அது வந்து வுட்டில் அதாவது மரக்கட்டையில் சக்கரம் செஞ்சுருந்தாங்க, இது வந்து ஸ்டீலில் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே இந்த ஒட்டகத்தை வந்து கயிறுலாம் கட்டிகிட்டு இருக்காங்க, காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நிரம்பிருச்சு அப்படின்னா இது நிரம்பிடுமா, அவ்வளோதான். மோஸ்ட்லி இது வந்து ஃபுல்லாலாம் நிரப்ப மாட்டாங்க. ஒட்டகத்துக்கெல்லாம் வந்து பாதி இந்த அவ்வளோது இருக்குல்ல, நேற்று பார்த்தேன் அவ்வளோ தூரம் தான் நிரப்புனாங்க. இங்கே பாருங்கள், மாடு வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. டால்தியா பையா அந்தர். ஸோ கைஸ், அந்த தண்ணி இழுப்போம்ல, அதை வந்து உள்ளே வந்து போட்டுட்டாங்க. அப்படியே தூக்கி வேணா காட்டட்டா?
வந்துரு கிட்டவா. ஐயோ உள்ள போகுது. அதாவது அவர் வந்து கயிறை வந்து உள்ள விட்டுட்டாரு. இதோ போயிட்டே இருக்குது. பயங்கரமான ஆழம். இது வந்து பாலைவனத்தில் எனக்கு இப்போ தான் புரியுது தண்ணி வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்க நல்லா ஆழமாக போயிடுச்சு அது. அடேங்கப்பா போயிட்டே இருக்கு. விட்டாச்சு. தண்ணி அதாவது அந்த தண்ணியில் மூழ்கிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். லைட்டாக இழுத்து பார்ப்பாங்கல்ல, அப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 200-250 அடி வரையும் ஆழம்லாம் வெட்டி தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அது. வெறும் கையாலே வெட்டினது, அதனால தான் கோணல் மாணலாக போயிட்டுருக்குது இது. இந்த கிணறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. பாதி தூரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது, பாதி தூரம் வந்து கோணலாக போகுது. அந்த மாதிரி ஒரு தவறி இது உள்ள விழுந்தோம்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். ஏன்னா ஆக்சிஜன் கிடைக்காது உள்ள, அவ்வளோ ஒரு மெலிசாக ஒரு நேரோவாக போகுது இல்லை, அதனால். அப்பாடா இப்போ தான் வந்து வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள், அந்த அண்ணன் வந்து அந்த ஒட்டகத்து மேலே வந்து கட்டிட்டாரு. ஒட்டகம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு வெயில் வந்துடுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விஷுவல் கிளியராக வந்து தெரியும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து மழை, அங்கே பார்த்துங்க நல்லா டார்க்காக இருக்கா, க்ளவுடெல்லாம் மழை வர்ற மாதிரியே இருந்தது. எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி காட்டிட்டேன், ராஜஸ்தானில் எப்படி பாலைவனத்தில் எப்படி தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த சின்ன பையன் வந்து இவ்வளோ தூரம் வந்து இழுத்துட்டு வந்துட்டான். இப்போ அந்த அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த தூரமாக நிற்கிறாங்க பாருங்கள், அந்த அண்ணன் வந்து தண்ணியை எடுத்துட்டு அதில் ஊற்றுறாங்க. இப்போ நான் அங்கே போயிட்டு அந்த சீனை நான் வந்து காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஒட்டகத்தை வந்து திருப்பியாச்சு. இந்த பசங்களாம் வந்து படிக்கவே இல்லை. ஸ்கூலுக்கு இங்கே ஒரு 10-15 பசங்க இருக்கானுங்க. யாருமே வந்து ஸ்கூலுக்கே போனது கிடையாதான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க பேரண்ட்டே சொல்லிடுறாங்க படித்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்கூலுக்கு போகிற ஐடியாலாம் கிடையாது. இவங்க பேரண்ட்டும் வந்து படிக்க வைக்கிற ஐடியாவும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி மரம் மட்டும் இருக்குல்ல, 1-2, இது எங்கே பார்த்தாலும் பாலைவனத்தில் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி மரம் இருக்குது. எப்படி இதை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பார்த்துக்குவோம். அந்த ஒரு கட்டை மாதிரி ஒரு அந்த பையன் வச்சுருக்கான் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இந்த மோத்தடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் ஒரு ஆப்பு மாதிரி இருக்குது, அந்த ஆப்பில் வச்சு சொருவிடுறாங்க. இதை காட்டுறேன் இப்போ பாருங்கள். இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். அந்த பாருங்கள் அதில் கட்டிட்டானா, கட்டிட்டு பாருங்கள் ஒரு ஆப்பு மாதிரி ஒன்று வச்சு சொருவான் பாருங்கள். அந்த பாருங்கள் சொருவிட்டானா, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தண்ணி வந்து வற்றி போயிடுமா. இப்போ மே மாதம்லாம் வருதுல்ல, அப்போ வந்து இதில் வந்து தண்ணி வற்றி போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த டயத்தில் இவங்க இதெல்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு, இங்கே நிறைய குடிசைலாம் போட்டிருக்காங்கல்ல, பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடிசை இந்த லைனில் போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் வந்து இந்த மாதிரி நிறைய குடிசை இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க காலி பண்ணிவிட்டு, அதாவது கிராமத்து சைடு வந்து போயிடுவாங்களாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி தான் அப்போ ஆயிடுச்சு. இதுக்கும் பக்கத்தில் இவ்வளோ வீடு வந்துருச்சு, பின்னாடியும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஒரே ஒரு இந்த கிணறு தான்.
குதிரை மேலே சாரி ஒட்டகத்து மேலே மறுபடியும் கட்டிட்டாங்க, கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. வந்துருச்சு கைஸ் தண்ணி. இதோ வந்துருச்சு பாருங்க தண்ணி. ஆனால் நல்ல வாட்டர் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ கேஸ் நான் இங்கேருந்து வந்து கிளம்புறேன். ஏன்னா நேற்று ஈவினிங் போல் வந்தேன். அதான் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த குடிசைகளே நம்ம வந்து தங்கியிருந்தோம். இப்போ நம்மளோட பைக்கு வந்து அங்கே வரையும் ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா 10 கிலோமீட்டர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பாலைவனத்தில். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மழை பெஞ்சிருக்கா. ஸோ அதனால் இந்த மண் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மழை பெஞ்சுது அப்படின்னா, மழை பெய்யலை அப்படின்னா நல்லா பவுட்ரு மாதிரி இருந்துக்கிட்டு அது பாட்டுக்கு வண்டி போகாது. இங்கேருந்து நான் வேணால் காட்டுறேன் 10 கிலோமீட்டர் எப்படி நம்ம வந்து அங்கே ரோட்டுக்கு போகிறோம். ஏன்னா அது சுற்றிலும் ஒரு பாலைவனத்தில் நடுவில் இருக்குது இந்த இடம் வந்து. அதனால அது நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் காட்டுறேன். ப்ளஸ் அண்ணனுக்கு வந்து இவங்க கேட்டாங்க, கேட்டுட்டாங்க எனக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 2000 ருபீஸ் 2000 ரூபா பணம் இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து சொல்ல மாட்டேன், எங்கே பணம் கொடுத்தாலும் நான் வந்து சொல்கிறது கிடையாது. ஆனால் பணம் கொடுத்தா தான் வீடியோவே எடுக்க விடுவாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நிறைய யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் பணம் கொடுத்து ஆகணும் உங்களுக்கு. இங்கே நம்மலாம் ஸ்டே பண்ணோம்ல, சும்மா வந்து நின்றுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல, அதுவும் பாகிஸ்தான் பார்டரில் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஸ்டே பண்ண முடியாது. ஸோ பணம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் இங்கேருந்து அப்படியே கிளம்புறேன். பேக் என்னோடது இருக்குது, அதை எடுத்து மாட்டிட்டு நான் வந்து பைக்கில் போகும்போது சும்மா ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன். ஏன்னா இந்த பாதையில் போகும்போது ஏகப்பட்ட மான் இதெல்லாம் வந்து ஓடும், அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன். சரி நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாமா? ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க காலையில், நான் போகிற பாதையிலே வாங்க, நீங்கள் வந்து வேறு பாதையில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே இந்த பைக்கில் போயிருக்காங்க பாருங்கள், காலையில் தான் வந்து போனாங்க அவங்க. ஸோ அவங்க இதே வழியில் வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை வேறு வழியில் நீங்கள் மாறி போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுற்றி தான் வந்து ரோட்டுக்கு போவீங்க அப்படின்னாங்க. அது நமக்கு ஒரு நல்ல விஷயமா போச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சது ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம். இல்லைனா வந்து ஸ்மூத்தாக போகாது வண்டி. ஒருவேளை நம்ம தப்பான பாதையில் போனாலுமே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எங்கேயாவது போயிட்டு மாட்டிக்குவோம், பெட்ரோல்லாம் முடிஞ்சிடும்ல. பெட்ரோல் முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ரோட்டை கண்டுபிடிச்சி போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு சிரமம். அங்கே பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு வீடு தெரியுதான்னு பாருங்கள், வீடே தெரியாது. நான் தான் சொன்னேன்ல, இந்த இடம் வந்து ஒரு நடு பாலைவனத்தில் இருக்குது அப்படின்னு. வரும்போது வேறு வழியில் வந்ததெல்லாம் 10 கிலோமீட்டர் ரொம்ப சுற்றி வந்தேன். ஸோ இந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சைடு வந்து வளைஞ்சிட்டாங்க. இவங்க போயிட்டுருக்க அந்த பைக்கு டயர் தடத்து மேலேயே நம்ம வந்து போனோம் அப்படின்னா ரோட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும், நான் பேசுனதெல்லாம் கேட்டுச்சா கேட்கலையா அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட வந்து யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணிக்காக அந்த ஆடு மேய்க்கிறவங்க எங்கேயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேணாம். இங்கே பயம் அப்படின்னா கைஸ், இங்கே வந்து பயம் அப்படின்னா பயம்லாம் கிடையாது கைஸ். ஏன்னா பக்கத்தில் வந்து இந்தியன் ஆர்மிலாம் நிறைய இருக்குது. இந்தியன் ஆர்மியோட கேம்ப் இருக்குது. ஏன்னா இது வந்து பாகிஸ்தான் பார்டரா. ஸோ பார்டர்கிட்ட மேக்ஸிமம் வந்து எந்த பயம், இங்கே உள்ளவங்க லோக்கல் பீப்புள் வந்து வழிப்பறி பண்ணுறதோ இல்லை வந்து ஏதாவது பொருளெல்லாம் நம்மள்கிட்ட வந்து ஏதாவது இப்போது திருடுறதோ இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் வந்து இந்தியன் ஆர்மி இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒரு 5 கிலோமீட்டராவது நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 5 இல்லைன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்பேன். பரவாயில்ல, நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இங்கே வந்து மண் சரியில்லாதனால, மழை பெய்யாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போகிற வழியில் நிறைய மான்லாம் நின்றுட்டுருக்கோம், நான் காட்டுறேன். மான் வந்து பைக் சத்தத்தில் ஓடினாலும் ஓடி போயிடும். ஆனால் தூரத்தில் இருந்து நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னா நான் வந்து காட்டுறேன். ஓ
பயங்கரமாக ஸ்கீட் ஆகுது. ஓஹோ, நம்ம வந்து வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கேயும் நிறைய பேர் அந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் இருக்காங்க பாருங்க. ஆனால் யாரையும் காணோம். கரெக்டான வழியில் தான் வந்திருக்கோமா? ஒருவேளை தப்பான வழியில் எதுவும் வந்துட்டோமா என்னன்னு தெரியலையே. பைக் வேற எங்கேயோ போகுது. பார்ப்போம், போய் பார்ப்போம். ஏன்னா எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைமு. எங்கே போகிறோம் அங்கே பாருங்கள், ரோடா இல்லை ரோடு இல்லையானே தெரில. அந்த அண்ணன் சொன்னாங்க என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு பைக் தடம் இருக்குது. ஒருவேளை அந்த அண்ணன் போன பைக் தடம் தானா இல்லை வேறு ஆள் யாராவது போன பைக் தடமானு தெரில. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, வண்டி வந்து வாடகை வண்டி. ஸோ அதனால் வண்டிக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. இப்போ நம்ம தப்பான வழியில் போயிட்டு பெட்ரோல் முடிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து மண்ணில் புதஞ்சிருச்சு வண்டி. இதுதான் பாதையா என்னன்னே தெரியல கைஸ். कोई है क्या भैया? भैया யாரையுமே ஆளை காணும் கைஸ். நம்ம கரெக்டான வழியில் தான் வந்துட்டு இருக்கோமானே தெரில. இப்போது என்ன பண்ணுறது? சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஜெய்சல்மீர் வந்துட்டேன். பயங்கரமான மழை வந்து இங்கே பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு. இங்கே வந்து ஓரளவுக்கு கம்மி அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் அங்கேருந்து வந்தேன்ல, அங்கே தனோட் சைடெல்லாம் பயங்கரமான மழை. இப்போ ஃபுல்லாக வந்து நான் நனைஞ்சிட்டேன். ரூமுக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடல வரலான்னு நினச்சேன். ஆனால் லேட் ஆகிடும்ல, அதனால் வந்து இங்கே சாப்பாடு சொல்லியிருக்கேன், பார்சல் வாங்கிட்டு போயிட்டு ரூமில் சாப்பிட்றலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கான டிஸ்டன்ஸ் தான் ரூமுக்கு. பைக் அங்கே கிடக்கு பாருங்க. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.